ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். எண்ணாகமம் 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படி ஒரு வார்த்தை வருகிறது. அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். ஆண்டவர் யாரை தெரிஞ்சுக்கிடுதாங்களோ தெரிந்து கொண்டவர்களை அவர் பரிசுத்தமாக மாற்றுகிறார். பாவிகளை கூட தெரிந்து கொள்ளலாம், ஆனால் அவர் பக்கம் வந்த பிற்பாடு அவனை பரிசுத்த உள்ளவனாக மாற்றுகிறார். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தால் தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்தம் எங்களுக்குள்ள தன்னால வந்துடும். நீ பரிசுத்தமாயிரு அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. காரணம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிய நமது ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நம்மையும் பாவமான காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி காத்து, பாவங்களை செய்ய தூண்டுகிற சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விலக்கி காத்து, ஒவ்வொன்றிலும் நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு தேவையான இரக்கம், கிருபை, பாக்கியம் தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவன் பரிசுத்தனாய் இருப்பான். ஆண்டவரே உங்களை தெரிஞ்சு கொண்ட பிற்பாடு, நீங்க அசுத்தத்திலிருந்து ஒருவேளை ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கலாம், அயோக்கியமான வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் பரிசுத்தவான். நீங்க பழசை நினைக்காண்டா, ஐயோ பழைய வாழ்க்கையை நினைக்காண்டாம், பன்றியை போல கீழ் நோக்கி பார்க்காண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு மேலான ஒரு வாழ்வை தந்திருக்கிறார், பரிசுத்தத்திற்குரிய காரியங்களை தந்திருக்கிறார், பரிசுத்த சிந்தையோடு செயல்படக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு இருந்துச்சுன்னா பரிசுத்தம் தன்னால வந்துடும். நிறைய தப்புக்கு உங்களால் ஒத்து போக முடியாது, துன்மார்க்கரோடு இணைஞ்சு காரியங்களை செய்ய முடியாது. பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை நேர்த்தியாக விலக்கி காக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானாகவே பரிசுத்தவானாயிருப்பார்கள். எனவே நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைப் போல நாங்களும் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.